தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் பெஞ்சமின் புயல் வானிலை வெடிகுண்டு உன் பொம் மெட்டோரோலஜிக் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதால் 2027 1.4 பில்லியன் யூரோ செலவாகும். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2வது நாள் இரவை சிறையில் கழித்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசிக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதால் 3 சிறைச்சாலை கைதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிக்கோலா சார்க்கோசியின் சிறை வாசம் குறித்த விவாதம் சூடுபிடித்துள்ளது. பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியக தலைவி லோரோன் தே கா பதவி விலகல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் முன்னாள் பிரதமரும் ஏராதேபே நிறுவனத்தின் தலைவருமான ஜான் கஸ்டெக்ஸ் SNCF நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் வானிலை தொடர்பாக பல எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதன்கிழமை அன்று கனமழை மற்றும் வெள்ள அபாயத்திற்காக 17 மாவட்டங்களுக்கும் பலத்த காற்றுக்காக 22 மாவட்டங்களுக்கும் இடிமின்னல் புயலுக்காக 46 மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேற்கு பிரான்சில் பெஞ்சமின் புயல் ஏற்பட்டுள்ளது. மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளது. அக்டோபர் 22 புதன்கிழமை பிரான்சின் மேற்கு பகுதிகளில் பெஞ்சமின் புயல் கடுமையாக வீசியது. பெஞ்சமின் புயல் அட்லாண்டிக் கடலை அண்டிய பகுதிகளில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்திலும், மான்ச் கடற்கரை பகுதிகளில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்திலும், உள்நாட்டு பகுதிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியிருக்கிறது. இதன் பாதிப்புகள் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மான்ச், ஒந்தே, சாராந்த மரித்தீம், ஜிரோன், லான், பிரெனே அட்லாண்டிக், சென் மெரித்தீம் ஆகிய இடங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான காற்றினால் மரங்கள் விழுதல், மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுதல் போன்ற பாதிப்புகள் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் வீடுகளில் தங்கியிருக்குமாறும் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்பு துண்டிக்கப்படலாம் என்பதனால் அவசர தேவைகளுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் தகவல்களுக்கு மெட்டியோ பிரான்ஸ் இணையதளத்தை பார்வையிடுமாறு மக்கள் கோரப்பட்டுள்ளனர். பிரான்சில் வியாழக்கிழமை காலநிலை சீர்கட்டினால் பெரிய ஆபத்து காத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சமின் என பெயரிடப்பட்டுள்ள புயல் ஒரு வானிலை வெடிகுண்டு உன் பொம் மெட்டியோரோலஜிக் என வர்ணிக்கப்படுகிறது. இது பிரான்சை தாக்கும் பொழுது மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகம் வரை பயங்கரமான சூறாவளி காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் பலத்த காற்று ஆகியவற்றுக்காக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் உட்பட இல்து-பிரான்ஸ் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 85 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 23ஆம் தேதி வியாழக்கிழமை பெஞ்சமின் புயல் பிரான்சை தாக்கும் பொழுது இல்து-பிரான்ஸ் பகுதியும் கடுமையாக பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதால் 2027இல் 1.4 பில்லியன் யூரோ செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஓய்வூதிய சீர்திருத்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதால் 2026இல் 100 மில்லியன் யூரோவும் 27இல் 1.4 பில்லியன் யூரோவும் செலவாகும் என்று சுகாதார பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்த கடிதம் வியாழக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. 2026 நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சி குறித்து மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளது என்று உயர் நிதி ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது. இதனால் அரசின் நிலைப்பாடு சவாலாக உள்ளது. இந்த செய்தி BFM பிசினஸ் தொலைக்காட்சியிலும் லூ ஃபிகாரோ பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டுள்ளது. நடனக்கலை ஆசான் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடன பள்ளியின் 40வது ஆண்டு நிறைவு விழா. இது எங்கள் குழந்தைகள், இவர்களை உச்சத்தில் வைத்து பார்க்க வேண்டியது எங்களோட கடமையாகும். பிரான்ஸ் நாட்டில் பரதக்கலை எழுச்சியுற வைத்த பெருமைக்குரிய ஈழத்து கலைஞர் ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் ஆடற்கலை பணியினை ஆரம்பித்த 40 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை நினைவூட்டி இதுவரை அவருடன் இணைந்து பயணித்தவர்களை மகிழ்வூட்டும் விழா அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சர்ஜி பொந்துவாஸ் எஸ்பாஸ் சென்ட் லூயில் நடைபெறுகின்றது. அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடனப் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி 160 அவென்யூ பால் வாயோங் குச்சரியார் லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா பாரிஸ் 10 கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2வது நாள் இரவை சிறையில் கழித்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசி முதல் நாள் இரவை சிறையில் கழித்த பொழுது அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சார்க்கோசி 2024 நடந்த ஒரு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்றுள்ளார். அவரது முதல் நாள் சிறை இரவு சில கைதிகள் அவரை அச்சுறுத்தியதாகவும் இதனால் அவரது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நிக்கோலா சார்க்கோசியினது சிறை வாழ்க்கையின் முதல் நாள் இரவு
அவருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் காரணமாக கவன ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது சார்க்கோசியின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது சட்ட வக்கீல்கள் இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி இப்பொழுது பாரிஸில் உள்ள லா சொந்தே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிராக கொலை அச்சுறுத்தல் வீடியோ ஒன்று பரவியது. அதன் அடிப்படையில் 3 சிறைச்சாலை கைதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்டோபர் 22 அச்சுறுத்தல் விடுத்து சமூக வலைத்தளங்களில் பரவிய வீடியோவில் நிக்கோலா சார்க்கோசிக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. பக்கே து பரி தகவலின்படி பாரிஸ் லா சொந்தே சிறைச்சாலையில் 3 கைதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிக்கோலா சார்க்கோசியின் சிறைவாசம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள சட்ட பிரச்சனைகள் தொடர்பாக மேலும் விவரங்கள் வெளியாகும் நிலையில் இந்த அச்சுறுத்தல் சம்பவம் கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நிக்கோலா சார்க்கோசியின் சிறைவாசம் குறித்த விவாதம் சூடுபிடித்திருக்கிறது. நீதிபதிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் இடையே ஒருவித நெருங்கிய உறவு இருக்கிறது என்று பிரெஞ்சு அரசியல்வாதிகளும் முன்னாள் நீதிபதிகளும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிக்கோலா சார்க்கோசியின் வழக்கறிஞர்கள் அவரை விடுதலை செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை விசாரணை செய்து 2 மாதங்களுக்குள் நீதிமன்றம் முடிவை தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நிக்கோலா சார்க்கோசி பாரிஸ் சொந்தே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதை அடுத்து அந்த நாளை அவரது வழக்கறிஞர்கள் இழிவான நாள் என்று பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸில் நூற்றாண்டின் கொள்ளை என வர்ணிக்கப்படும் லூவ்ர அருங்காட்சியக திருட்டு குறித்து அதன் தலைவர் லோரோ தேக்கா செனட் சபையில் விளக்கமளித்துள்ளார். 7 நிமிடங்களில் பேரரசி ஜிஜெனியாவின் கிரீடம் உட்பட 8 மதிப்பிட முடியாத ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லூவ்ர் அருங்காட்சியகத்தின் தலைவி லோரோ தேக்கா அக்டோபர் 22 அன்று செனட்டில் பேசும் பொழுது, லூவ்ரில் நடந்த பெரும் கொள்ளையின் பொழுது விலை மதிப்புமிக்க வரலாற்று நகைகள் திருடப்பட்டன என்றார். தார்மீக பொறுப்பேற்று தனது பதவி விலகலை அறிவித்தார். ஆனால் பிரான்ஸ் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி உடனடியாகவே அதனை நிராகரித்து விட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார். கொள்ளை நடந்து 3 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. லோரோ தேக்கா லூவ்ர் அருங்காட்சியகத்துக்குள் ஒரு காவல் நிலையம், கொமிசாரியா து போலீஸ் அமைய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். லூவ்ர் அருங்காட்சியக கொள்ளை பெரும் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிக்காட்டியுள்ளது. லூவ்ர் அருங்காட்சியகம் உலகின் மிக முக்கியமான கலாசார தலங்களில் ஒன்றாகும். இங்கு நடந்த கொள்ளை பிரான்சின் கலாசார பாரம்பரியத்திற்கு அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றது. பிரான்சின் முன்னாள் பிரதமரும் ஏராதேபே நிறுவனத்தின் தலைவருமான ஜான் கஸ்டெக்ஸ் SNCF நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
இந்த நியமனத்திற்கு அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரெஞ்சு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஜான் கெஸ்டேக்ஸ் 2020-22 வரை பிரான்சின் பிரதமராக பணியாற்றினார். அதன் பின்னர் 2022 முதல் ஏராத்திபி நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றி வந்தார். 2024 ஒலிம்பிக் விளையாட்டுகளின் பொழுது பாரிஸின் போக்குவரத்து சேவைகளை வெற்றிகரமாக நிர்வகித்தார் என்ற பாராட்டு இவருக்கு உரியதாகும். இப்பொழுது ஜான் கெஸ்டேக்ஸ் SNCF நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டதன் மூலம் SNCF தலைவராக விளங்கிய ஜான் பியர் ஃபரந்தோ தற்பொழுது பிரான்சின் தொழிலாளர் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஜான் கெஸ்டேக்ஸ் ரயில் சேவைகளில் நல்ல அனுபவம் கொண்டவர். குறிப்பாக இரவு நேர ரயில்கள் மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் ஆர்வம் காட்டியுள்ளார். அவர் SNCF நிர்வாகத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது முக்கிய ரயில் சேவைகளின் தரம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் ஜான் கெஸ்டேக்ஸ் ரயில் சேவைகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்வைத்தார். மேலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ரயில் சேவைகள் பாதிக்கப்படுவதை குறைக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்துவார் என தெரிவித்திருந்தார். இந்த நியமனம் பிரான்சின் ரயில் போக்குவரத்து துறையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜான் கெஸ்டேக்ஸ் தனது அனுபவத்தையும் திறமையையும் பயன்படுத்தி SNCF நிறுவனத்தை மேலும் மேம்படுத்துவார் எனவும் பிரான்சின் ரயில் சேவைகள் மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப்.